இன்றைக்கு நாங்கள் ஓப்பனிங் லிங்க்ஸ் இன் அ நியூ விண்டோ பார்க்க போகிறோம். கடந்த பதிவில் எல்லாம் போடும்போது லிங்க்ஸ் ஆட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் லிங்க் பண்ணும்போது ஒரு புதுசாக ஒரு சொல்லொன்று நாங்கள் கொடுத்துருந்தேன். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. டார்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த டார்கெட்னு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, புதிய விண்டோவில் நாங்கள் ஒரு லிங்கை ஓப்பன் பண்ணும்போது இந்த அதுக்கு நாங்கள் கொடுக்குற சொல் பார்த்திங்கன்னா டார்கெட்ன்ற சொல்லி நாம் கொடுப்போம். டார்கெட்னு சொல்லி கொடுத்துட்டு நேற்று நாங்கள் கொடுத்துருந்த பதிவுகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மெயில் டு அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் சிசி அண்ட் பிசிசி அண்ட் பாடி அதுக்கு நாங்கள் லிங்க் பண்ணும்போது அதுக்கு வந்து டார்கெட்ன்ற ஒரு புது சொல் ஒன்று கொடுத்துருந்தோம். கவனிச்சிருப்பீங்க. எப்படி கொடுத்த நாங்கள் டார்கெட் ஈக்குவல் கோட்டேஷனில் லோ லைன் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் பிளாங்க்னு சொல்லி கொடுத்து கோட்டேஷனை முடிச்சினாங்க. அப்போ என்ன இது புதிதாக புதிதாக விண்டோவில் ஒரு லிங்கை ஓப்பன் பண்ணும்போது இந்த டார்கெட் என்ற சொல் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதை நான் உங்களுக்கு முன்னே டீச் பண்ணவே இல்லை. அப்போ இன்றைக்கு அந்த பதிவை பார்க்க போகிறோம். அப்போ பாடிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லிங்கை கொடுக்குறோம். AHREF ஈக்குவல் அதுக்குள்ள ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறோம். லிங்க் ஒன்றை கொடுத்துட்டு கோட்டேஷனை முடிக்கிறோம். முடித்த பிறகு டார்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்து கோட்டேஷனில் லோ லைன் கொடுத்து பிளாங்க்னு கொடுத்து கோட்டேஷனை முடிக்கின்றோம். இப்போ வழியால் என்ன கொடுக்குறோம்? இன்டர்நெட் மூவி டேட்டா பேஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். இன்டர்நெட் மூவி டேட்டா பேஸ்ன்ற லிங்க் தான் நாங்கள் அங்கே கொடுத்துருக்கின்றோம். இப்போ வழியால் இன்டர்நெட் மூவி டேட்டா பேஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். டெக்ஸ்ட்டில் லிங்கை க்ளோஸ் பண்ணுறோம். லிங்கை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமாக ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஸ் இன் நியூ விண்டோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கும்போது அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு தான் நாங்கள் இந்த டார்கெட்ன்றதை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நாங்கள் பார்க்க இருக்கிறது லிங்கிங் டு a ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் த சேம் பேஜ். இப்போ நான் பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா H1ல் ஐடி ஈக்குவல் கோட்டேஷனில் டாப் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். அதாவது பாடிக்கு கீழே H1ல் ஐடி ஈக்குவல் கோட்டேஷனில் டாப் ஒன்று சொல்லி கொடுத்து கோட்டேஷனை முடிக்கிறேன். இதில் நான் கொடுக்குறேன் ஃபில் மேக்கிங் டேர்ம்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்து ஸ்லாஷ் போட்டு H1 க்ளோஸ் பண்ண. அதாவது இதில் நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் செய்து காட்டுகின்றேன். பிசியில் உங்களுக்கு தமிழில் செய்து காட்டுகின்றேன். ஃபில் மேக்கிங் டேர்ம்ஸ் அதாவது திரைப்படம் உருவாக்கும் விதிமுறைகள் என்று சொல்லி ஒரு ஹெடிங்.
ஒன்று நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த ஹெடிங்கை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்ததாக நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுக்கின்றேன். AHREF ஈக்குவல் கோட்டேஷனில் ஹேஷ் சிம்பிள் போடுறோம். அதுக்கப்புறம் ஆக் சொல்லி கொடுத்துட்டு லோ லைன் ஒன்று கொடுத்துட்டு ஷார்ட் ஒன்று சொல்லி கொடுக்குறோம். கொடுத்துட்டு கோட்டேஷனை முடிக்கின்றோம். வெளியால் பார்த்திங்கன்னா ஆக் ஷார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கின்றோம். கொடுத்துட்டு லிங்கை க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு BR/ன்னு சொல்லி BR/ ஒன்று கொடுக்குறோம். லிங்க் கொடுக்க போகின்றோம். AHREF ஈக்குவல் கோட்டேஷனில் ஹேஷ் சிம்பிள் கொடுக்கின்றோம். இன்டர்லூட் அப்படின்னு சொல்லி கொடுக்கின்றோம். கோட்டேஷனை முடிக்கின்றோம். அதுக்கப்புறம் வெளியால் இன்டர்லூட் அப்படின்னு சொல்லி கொடுக்கின்றோம். அதுக்கப்புறம் லிங்கை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் BR/ கொடுக்கின்றோம். மூன்றாவதாக ஒரு லிங்க் ஆட் பண்ணுறோம். AHREF ஈக்குவல் கோட்டேஷனில் ஹேஷ் சிம்பிள் கொடுக்கின்றோம். போலோக் அப்படின்னு சொல்லி கொடுக்கின்றோம். லிங்கை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் BR/2 கொடுக்கின்றோம். இங்கே நாங்கள் இப்போ கொடுத்துருக்குறோம் ஃபில் மேக்கிங் டேர்ம்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறோம். அதாவது என்னென்ன விதிமுறைகள் இருக்குது. அதில் ஒன்று ஆக்ஷாட், இன்டர்லூட், அடுத்தது பார்த்திங்கன்னா போலாக், 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்குறோம். அதை பற்றி இப்போ நாங்கள் இங்கே விளக்கம் கொடுக்க போகிறோம். அப்போ ஹெடிங் ஒன்று கொடுக்கின்றோம். H2வில் கொடுக்கின்றோம். H2 ID ஈக்குவல் கோட்டேஷனில் ஆக்ஷாட், அதாவது ஆக் லோ லைன் ஒன்று கொடுத்து ஷார்ட்னு சொல்லி கொடுக்கின்றோம். கோட்டேஷனை முடிக்கின்றோம். ஆக் ஷார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கின்றோம். கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு ஹெடிங்கை முடிக்கின்றோம். இப்போ இது ஆக் ஷார்ட்ன்றா என்னென்று கீழுக்கு கொடுக்க போகின்றோம். அதாவது பேராகிராஃபில் கொடுக்க போகின்றோம். Pயில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் ஆக் ஷார்ட்ன்றா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கின்றோம். ஹெடிங் 2வில் கொடுக்க போகின்றோம். H2 ID ஈக்குவல் இன்டர்லூட், அதாவது கோட்டேஷனில் இன்டர்லூட் அப்படின்னு சொல்லி கொடுக்கின்றோம். கோட்டேஷனை முடிச்சுட்டு வெளியாலையும் அதை கொடுக்கின்றோம். இன்டர்லூட் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஹெடிங்கை முடிக்கின்றோம். அதுக்கு கீழே பேராகிராஃபில் இன்டர்லூட்ன்றா என்னன்னு சொல்லி நாம் கொடுக்கின்றோம். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா அதான் மூன்றாவது ஹெடிங்கில் அதான் மூன்றாவது டேர்மை நம்ம கொடுக்க போகின்றோம். H2 ID ஈக்குவல் கோட்டேஷன் ப்ரோலூப் அப்படின்னு சொல்லி கொடுக்கின்றோம். கொடுத்துட்டு கோட்டேஷன் முடிக்கின்றோம். வெளியாலயம் ப்ரோலூக்னு சொல்லி கொடுக்கின்றோம். ஸ்லாஷ் போட்டு அந்த ஹெடிங்கை முடிக்கின்றோம். ப்ரோலூக்ண்டா என்ன அப்படின்னு சொல்லி கீழுக்கு பேராகிராஃபில் விளக்கம் கொடுக்கின்றோம். பேராகிராஃபில்
பேராகிராஃபில் விளக்கத்தை கொடுத்துட்டு நாம் இப்போ அந்த பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணுறோம். பேராகிராஃபில் விளக்கத்தை கொடுத்துட்டு நாம் இப்போ அந்த பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணுறோம். கீழுக்கு ஏ அதுக்கப்புறம் ஒரு லிங்க் பண்ணுறோம். லிங்க் பண்ணுறோம். AHREF ஈக்குவல் கோட்டேஷனில் ஹேஷ் டாப் அன்னு சொல்லி கொடுத்து கோட்டேஷனை முடிக்கின்றோம். வெளியால் டாப்னு சொல்லி கொடுக்கின்றோம். கொடுத்துட்டு லிங்கையும் க்ளோஸ் பண்ணுறோம், பியையும் க்ளோஸ் பண்ணுறோம். இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வரும் அவுட்புட்.